ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக் ஃபேமிலியா. டுடே நம்ம சேனலில் கூட முதல் காதல் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு சம் அன்னோன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தயங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த டைமு தயங்க உங்களை பிடிச்சி ஸ்டோர் ரூமில் வச்சு லாக் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே உங்களோட லிப்ஸும் தயங்கோட லிப்ஸும் லிட்டரலி டச் ஆகுது. அப்படியே நீங்கள் அதை ஃபீல் பண்ணும்போது வயான் என்னடி, ஐயோ நான் எதையும் பார்க்கல, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆ அப்படியெல்லாம் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்தேன். சாரி தயாங். தென் இது யாராக இருக்கும்? இல்லை இல்லை, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஜெயிட சொல்கிறேன். ஆ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்த மேனிக்கு ஷிகுஜிகா கூட போக அவள் இருந்துட்டு, ஏய் எதுக்கு அப்படி பயப்படுற? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லையே, ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்தேன். அவர் ஏதோ கேட்டார், பட் எனக்கு என்ன சொல்கிறது, என்ன கேட்டா, யாருன்னு தெரியலையான்னு கேட்டார். நான் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 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 அப்படி கொஞ்சம் க்ளோஸாக நின்னார், அவ்வளோதான். க்ளோஸாக நின்னேன். அங்கே வேற ஒன்று நடந்துச்சு, ஞாபகம் இல்லை? அங்கே வேற எதுவும் நடக்கலை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷிகுஜிக்காவை கூட்டிகிட்டு கிளாஸ்க்கு போகிறீங்க. சம்டைம் லேட்டர் அப்படியே ஏஜி கிளாஸ்க்குள்ளே வரா. ஏஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? அது இன்னைக்கு 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 வயன் கம்மித் ஆயிருந்திருப்பா. ஷிகுஜிக்கா சும்மா இருடி. இருடி, அது நம்மளோட ஸ்கூல் சீனியர் இருக்காரே தாயாங். ஆமாம், அவரோட லிப்ஸும் இவளோட லிப்ஸும் பச்சக் ஒட்டிச்சு. என்னடி சொல்கிற? ஆமாடி, கொஞ்சம் விட்டுருந்தா கொஞ்சம் கூட இழுத்து வச்சு பண்ணியிருந்திருப்பான். அவன் ரொம்ப நல்ல பையன். ஆமாம் ஆமாம், அவன் நல்ல பையன்தான். நீங்கள் தானே கெட்ட பொண்ணு, எங்களுக்கு தெரியும். ஏஞ்சி நீயும் ஏண்டி என்னை சோதிக்கிறேனா? நான்லாம் ஒன்றும் சோதிக்கலையே. ஷிகுஜிக்கா, இன்னைக்கும் பிரேக் டைமு போகும்போது கூப்பிடு என்ன? சரி. நானும் கூட வரேன். ஏன் நீ எல்லாம் இதுக்கு கூட வரணும்? அதெல்லாம் கெட்ட பொண்ணுங்க, என் கூட எல்லாம் நீ சேர மாட்டல்ல. அப்படி இல்லடி, சும்மாதான், யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கணும்ல. ஆமாம் ஆமாம் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பார்த்து கோவம் தான் வருது. அப்படியே உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே பிரேக் டைமும் ஆகுது. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து 12th போகிறீங்க. அப்போ ஏஜி அப்படியே போய் ஃபெலிக்ஸ் கூட சேர்ந்து லிப்லாக் பண்ணிட்டு நிற்க நீங்கள் அதை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறீங்க. என்னடி அவள் அப்படி போய்? அவள் என்றைக்கும் பிரேக் டைம் இப்படி தான் பண்ணுவாள். உனக்கு என்ன தெரியும், நீ பிரேக் டைம் தான் வரவே மாட்டியே. அப்படியா, சரி, நீ ஜேகே கிட்ட போய் பேசு, நான் தயாங்கிட்ட கேட்டுட்டு வரேன். போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிகுஜிக்கா அப்படியே போய் ஜேகே பக்கத்தில் நிற்க நீங்கள் டேயாங் கூட போகிறீங்க. தயாங் யாருன்னு தெரிஞ்சிச்சா? சத்தியமாக தெரியல. 11th இல்லைன்னா 12th. நீ 10th படிக்கிற. 10th பசங்களுக்கெல்லாம் அத்தனைக்கு தைரியம்லாம் இருக்காது. இந்த 2 கிளாஸில் இருந்தால் அதான் இருக்கும். சரி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. ஏன் கண்டுபிடிச்சி கொடுத்தா என்ன பண்ணுவியா? இல்லை, முட்டி தட்டி வைக்கணும்ல, இல்லைன்னா ஏதாவது ஆயிரும். என்னடி, அப்பாங்காரங்கிட்ட போய் சொல்லிடுவியா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. அப்புறம் உங்ககிட்டயே வந்து சொல்கிறேன், நீங்களே ஏதாவது பண்ணுங்க. ஓ அப்படியா? அப்புறம் அப்புறம் சொல்லு. அப்புறம் எதுவும் இல்லை. சரி, அப்போ நான் கிளாஸ்க்கு போவா? அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பர்த்டே வாடி. ஆமாம், இன்னும் 9 days இருக்கு. ஓ, அதான் விஷஸ் வந்திருக்கு. யாருன்னு உனக்கே தெரியலையா? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க பேரையும் எழுதலை, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவோட ஐஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பேசணுன்னே தெரியல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு, ஓய் என்னாச்சு? இல்லை, எதுவும் இல்லை, நான் கிளாஸ்க்கு போவா? போ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு போய் அப்படியே உட்காந்துடுறீங்க. ஓ, அந்த கண்ணில் அப்படி என்ன இருக்கு? திரும்பி ஒரே பார்வை தான். செத்துட்ட வயனே. என்ன பார்வை அது? இது வரைக்கும் எந்த பையன் கூடயும் ஃபீல் பண்ணாத ஒன்று. ஓ, இதெல்லாம் நினைக்காத, ஜஸ்ட் ஸ்டடி. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா தூக்கில் தொங்க விட்டுருவாரு.
ஆ இல்லை 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 அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே உன்னோட உன்னோட இன்ஃபார்ச்சுவேஷன் தான். அதெல்லாம் கிடையாது. இப்போ வர லவ் எல்லாம் லவ் கிடையாது. காலேஜுக்கு போய் வர லவ் தான் லவ். இப்போ வர லவ் எல்லாம் பாதியில் பிரேக்கப் ஆகிடும். ஓகே ஓகே. ஜஸ்ட் காம் டவுன். அவன் வேற நல்ல பையன், அதனால் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது சிக்குச்சிக்காவும் ஏஜும் கிளாஸ்க்கு வராங்க. என்ன ஆச்சுடி, எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஏ அது வந்து என்ன அது வந்து போய் இல்லடி எனக்கு என்னென்னமோ தோணுது. என்னென்னமோ தோணுதா? இல்லை புரியல. அது அது இப்போல்லாம் பசங்கக்கிட்ட போனாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடி. பசங்கக்கிட்ட போனால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? அதெல்லாம் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்குது தான் வாயன். லூஸ் ஏஜி, சும்மா இருடி. நீ சொல்லு. ஆமாடி, பசங்கக்கிட்ட போனாலும் ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறது, இந்த ஐஸ் எல்லாம் பார்த்தா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குடி எனக்கு. நான் இனிமேல் பசங்கக்கிட்டே போகலை. ஏய் அப்படி தாண்டி, இது எல்லாம் யாரையாவது ஒரே ஒரு ஆளை லவ் பண்ணால் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். ஆமாம், இப்போது அவள் ஃபெலிக்ஸை லவ் பண்ணுறா, அதனால எந்த பசங்களை பார்த்தாலும் அப்படி தோணாது. ஃபெலிக்ஸை பார்த்தா மட்டும்தான் அப்படி தோணும். நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன், அதனால எந்த பசங்களை பார்த்தாலும் அப்படி தோணாது. ஜேகேவை பார்த்தா மட்டும்தான் தோணும். அதே மாதிரி தான் நீயும் யாரையாவது லவ் பண்ண. நான் யாரடே போய் லவ் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, இந்த விஷயம்லாம் என்னோடய அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான். அப்பா 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 என்னடி அப்பா 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 அப்படியெல்லாம் இல்லை. உன்னோட ஃப்யூச்சருக்காக நீ என்ன வேணால் பண்ணலாம். என்னோட அப்பா மட்டும் சின்ன வேலையில இருக்காரு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, இதனால நான் லவ் பண்ணுறேன்ல ஜேகேவை. அப்புறம் ஏஜோட அப்பா, அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு. நாங்கள்லாம் லவ் பண்ணுறோம்ல, அப்போ நீ லவ் பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சிடாது. அப்படி இல்லைடி. எப்படி பார்த்தாலும் லவ் பண்ணால் திருப்பி வீட்டில் மாட்டி அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நடக்கும். அதான் சொல்கிறேன், வேணாம். சரி, அப்போ பசங்க கிட்ட பேச வேணாம், ஹோலா எல்லார்கிட்டையும் எதுக்கு பேசுகிற? அட்லீஸ்ட் எங்களோட லவர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது பேசு. வேணாம். அதெல்லாம் இல்லை, நீ பேசு. கிட்ட வேற ஹெல்ப் கேட்டிருக்க, அட்லீஸ்ட் அது முடியறது வரைக்குமாவது அவங்ககிட்ட மட்டுமாவது பேசு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே லஞ்ச் பிரேக்கும் ஆகுது. நீங்கள் 3 பேரும் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தயாங் அவனோட கேங் கூட்டிகிட்டு கேண்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ அவங்க எல்லாருமே பக்கத்து டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே இல்லை. ஏன் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கூட இல்லை, ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. அப்படியே நீங்கள் டேவை பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோடா இருக்குது? என்ன மச்சான் என்னோட ஷேரு. எல்லாம் எடுத்து வை, எல்லாத்தையும் ஷேர்லாம் எடுத்து வை. மச்சான் எவ்வளோதான்? ஆளுக்கு ஒவ்வொரு சமோசா கூட பத்தாது போலையடா. கம்மியாக வச்சவெல்லாம் பாதி பாதி சாப்பிடுங்க என்ன. சரிடா மச்சான், நான் வாங்கிட்டு வரேன் கூட. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து விட ஜேகே இங்கே மோமோஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிது. ஒத்தா இது இப்போ மட்டும் இல்லைடா, ஈவினிங் வரைக்கும் இருக்கணும்டா, இப்போவே பத்தாது இதெல்லாம். ஷேர் பண்ணி சாப்பிட்றதோட சுகம் உனக்கு புரியல. எவெல்லாம் லஞ்சு கொண்டு வந்தது? மச்சான் நான் கொண்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கையை தூக்குறாங்க. நீங்கள் 3 பேரும் போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மோமோஸே சாப்பிடுவோம். என்னடா? சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்டு வச்சு. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளஸ் தயாங் தான். உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்டேராக உட்காந்து தயாங்கையாக உட்காந்து நோட்டம் விட்டுட்ருக்கீங்க. அப்போ அப்படியே சிக்குச்சிக்க இருந்துச்சு. ஒயன் என்ன? 1/2 மணி நேரம் ஆகுதுரி, அந்த ஹேண்ட்பேக்கரை மட்டும் கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்க, தின்னு தொலை. ஐயோ, இதை நான் இன்னும் தின்னவே இல்லையா? சாப்பிட்றி சீக்கிரம், சீக்கிரம் வேற பார்க்க போகணும்ல. சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக உட்காந்து சாப்பிட்றீங்க. அதை சாப்பிட்றதோட சேர்த்து தேவையும் பயங்கரமாக உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கீங்க. இதை சிக்குச்சிக்கு அப்படியே நோட் பண்ணுறா. ஏஜி என்னமோ சரியில்லடி. என்னடி சொல்கிற? ஆமாம், என்னமோ சரியில்லை, சம்திங் வென்ட் ராங். அப்படியெல்லாம் இல்லடி, பாவண்டி அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல. ஹெல்ப்பா? நீ மூடிக்கிட்டு இருக்க வழியை மட்டும் பாரு. இதை பற்றி ஜேகே கிட்ட பேசி ஆகணும். அப்போ நான் இதை பற்றி ஃபெலிக்ஸ் கிட்டையும் சொல்கிறேன். வேணும்னா போய் சொல்லு, நான் ஜேகே கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபெலிக்ஸ் கிட்டலாம் சொல்லிடாதான். ஏன்டி? அவனே ஒரு வாட்டை வாயன், எல்லாத்துக்கிட்டையும் உளர வச்சிருவோம்.
ஏய் யாழை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாத, சொன்னால் வாழ்க்கை எல்லாத்தையும் உடச்சிருவான் கேட்டுக்கோ. ஏய் அப்படியெல்லாம் இல்லை, அவன் ஒரு ஓட்ட பாய் தான். ஏன் உன் மட்டும் யோக்கியமா? என் ஆள் யோக்கியம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. நீங்கள் அப்படியே அதையும் சாப்பிட்டு தேவையும் சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் அப்படியே வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஏஜி உட்காந்துட்டு இருக்கா. இந்த சிக்குச்சிக்கா எங்கடி போனா? கிளாஸ்க்கு போயிருக்கா. கிளாஸ்க்கா? 12th போயிருக்காடி. அவளுக்கு எப்போவுமே அங்கே தானே. பேசாமல் இவ 10th படிச்சிருந்ததுக்கு 12th படிச்சிருந்துருக்கலாம். சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே சிக்குச்சிக்கா இருந்துட்டு, சேக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? அது வந்து போய் இழுக்காதடி, டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லு. அது அது வயன் 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 தேவை சைட் அடிக்கிறா. என்னடி சொல்கிற? ஆமாம் சேக்கி, இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரே ஒரு ஹேங் பக்கெட் தான் வாங்கினான். அதையும் வச்சுட்டு ஒரு 1/2 hour தேவை உட்காந்து பயங்கர சைட்டிங் தெரியுமா? அப்புறம் சைட் அடிச்சுட்டே ஹேங் பக்கரை சாப்பிட்றத மறந்தே போயிட்டா. அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னேன் சாப்பிட்டு தொலைன்னு. அதுக்கப்புறமா வச்சு 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 சாப்பிட்டுட்டு இருந்தா தெரியுமா? தேவை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் பார்க்குற பார்வையே சரியில்லை ஜங்குக்கா. ஏதோ ஒன்று அவனுக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏதோ சரியில்லை பரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஜேகே, என்ன இருந்தாலும் அவள் அப்படி பார்க்குறதெல்லாம் தப்பு இல்லை. தப்பா? ஏன் இல்லை, நம்ம கமிட் ஆகிட்டு சைட் அடிச்சுட்டு நடக்கிறோம். அவள் கமிட்டே ஆகலைல்ல, அப்புறம் எதுக்கு சைட் அடிக்கிறா? ஐயோ கடவுளே, போதும் சாமி, நீ போ, கிளாஸுக்கு போ. உன்னோட புத்தி எங்கே போகுதுன்னே தெரியல. வர போங்க ஜேகே. அவன் என்னடான்னா புதுசாக கிஃப்ட் ஐடியாலாம் யோசித்து எவ்வளோ பண்ணுறான். நீங்களும் தான் இருக்கீங்களே. இந்த பர்த்டேக்கு பாருடி, இந்த பர்த்டேக்கு அசந்து போகிற மாதிரி, எல்லாவனும் அசந்து போகிற மாதிரி உனக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன். சரி, அதெல்லாம் வேணாம். ஏன்? அதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பெருசாக பண்ணுவாங்க. அஸ் அ பாய் ஃப்ரெண்டாக நான் பண்ணுறேன்டி, உன் அப்பங்காரன் பண்ணுறதை விட பெருசாக பண்ணுறேன்னா. கிளாஸுக்கு போ. ஓகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்குச்சிக்காவும் எங்கள் கிளாஸுக்கு வந்துடுறா. இப்படியே ஈவினிங்கும் ஆகுது, நீங்கள் டியூஷன் போகிற டைமும் ஆகுது. அப்போ நீங்கள் அப்படியே சிக்குச்சிக்காக்கு கால் பண்ணுறீங்க. சிக்குச்சிக்கா, இன்னைக்கு டியூஷன் வருவா தானே? வரேன், நான் ரெடி ஆகிட்டேன். நீ ரெடி ஆகிட்டியா? அப்படியே நம்ம 2 பேரும் நடந்து போயிடலாம். ஏன் காரில் வரலையா நீ? இல்லை, நம்ம நடந்து போகலாம். சரிடி, நான் ஜேகே கிட்டேயும் சொல்லிடுறேன். அப்போது தயங்கு கூட வருவான், ப்ராப்ளம் இல்லைல்ல? எதுவும் ப்ராப்ளம் இல்லை. 4 பேரும் சேர்ந்து போகலாம். சரி, நான் ஜேகே கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்குச்சிக்கா அப்படியே கால் கட் பண்ணுறா. சம்டைம் லேட்டாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கீழே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சிக்குச்சிக்கா அப்படியே வரா. போகலாமா? போகலாண்டி. அம்மா போயிட்டு வரேன். சரிடி தங்கம், போயிட்டு சீக்கிரம் வந்துடு. அப்புறம் லேட் ஆச்சுன்னா கால் பண்ணு, அப்பாவை அனுப்பிச்சி விடுறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே வெளியே வந்ததும் ஜேகேவும் தயாங்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பொண்டாடி என்ன? என்ன? அப்படியே பேக்வாடி. எதுக்கு ஜேகே பேக்வாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பேக் போயிட்டு உங்களை 2 பேரும் நோட்டம் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருடி எப்பா, ரெண்டும் அப்படியே போகிறத பாரா. ஆமாம் ஜேகே, பார்த்தீங்களா அவள் எப்படி பார்க்குறான்னு? பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல அவள் சைட் அடிக்கிறான்னு. இப்போ தான் பார்க்குறேன். இதோ ஒன்று 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சுல, அதுவே போதும் எனக்கெல்லாம். ஜேகே, நம்மளும் இந்த மாதிரி சைட் அடித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம தான் கமிட் ஆகிட்டோமே போண்டாட்டி. இல்லை ஜேகே, நம்ம திருப்பியும் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியே நம்மளும் பண்ணுவோம். ஆனால் ஒன்று டச் பண்ணாமல் இருக்க முடியாது போண்டாட்டி. ஜேகே போங்க, பப்ளிக்கில் வச்சுட்டு. இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு நாய்நரி கூட இல்லை, பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த காற்றுக்கு கூட உயிர் இருக்கும், நம்ம பேசுகிறதெல்லாம் அது கூட கேட்கும். அப்படியா? லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் அப்படியே சினிங்கி வந்துட்டு இருக்குதுனுங்க.
அப்போதே அப்படியே எதையும் நோட் பண்ணாமல் உங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வர நீங்கள் தான் தயாங்க அப்படியே திங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓய் என்ன நான் பாட்டே பேசிகிட்டே இருக்கேன், இந்த ஒரு ஆன்சரையும் காணும். ஆ இல்லை தயாங்க, அந்த பையன் கண்டு பிடிச்சிட்டிங்களா? பையனை? ஐயோ இல்லை இல்லை கண்டுபிடியல, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல். கேட்டால் எவனும் வாயும் திறந்து தொலைய மாட்டேங்கிறான். ஜேகே வச்சு மிரட்ட வச்சேன், பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆன பாடல. ஓ அப்படியா? ம் அப்புறம் நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? இல்லை யாரோ என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் காட்டாங்கனாங்களா? யாருன்னு தெரிஞ்சால் திருப்பி லவ் பண்ணுவியா? பிடிச்சிருந்தா தானே லவ் பண்ண முடியும், பிடிக்கலன்னா எப்படி? கண்டிப்பாக பிடிக்கும். ஆ ஆ ஏன் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? இல்லை 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 அப்படி இல்லை, அவனுக்கு பிடிச்சிருக்கும் அதான் பண்ணுறான்னு சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே டியூஷன் சென்டரையும் ரீச் பண்ணிடுறீங்க. அங்கே போய் பார்த்தா பாய் சைடில் ஃப்ரண்ட் பெஞ்சில் தான் பிளேஸ் இருக்கு. அப்போ ஜேகே இருந்துட்டு, சரி மச்சான் வா இங்கே உட்காரலாம். டிடி உங்கள் பேக்கில் போகிறாங்கடா, கேர்ள்ஸ் சைடு ஃப்ரெண்டில் பிளேஸ் இல்லை. அப்போ என்னடா பண்ண போகிற? பின்னாடி போயிட்டு அவனுங்களை முன்னாடி துரத்தி விட போறியா? டிடி அப்படியும் பண்ணலான்டா, அவனுக்கு முன்னாடி மட்டும் இருக்க வேணாண்டா, அவங்க இங்கே வர்றதே அவளை சைட் அடிக்கிறதுக்கு தான்டா. ஐயோ டேய் போட்டு கலைச்சரே உண்டு பண்ணுறானே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் போய் அந்த பசங்க கிட்ட பேசினா அதுங்க இவங்க 2 பேரும் கூட திமிரு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து சண்டை போகலான்னு இருக்கும்போது கரெக்டாக சார் வந்துடுறாரு. இங்கே என்ன பிரச்சனை? சார் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து இங்கே உட்காந்துட்ருக்கோம், இந்த பசங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்பா முன்னாடி இடம் இல்லை என்ன? முன்னாடி வந்து உட்காருங்க. சார் நாங்கள் எப்போவுமே இங்கே தான் சார் உட்காருவோம், இன்னைக்கு இந்த பசங்க புதுசாக வந்து உட்காருங்கப்பா. இப்போ ஸ்பேஸ் எங்கே இருந்தால் என்ன, இருக்கிற ஸ்பேஸில் உட்காந்து தொலைங்க, உட்காருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜேக்கும் அப்படியே ஃப்ரெண்டில் போய் உட்காருங்க. ஸோ நீங்கள் இப்போவும் டேவை தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க, கிளாஸ் சுத்தமாக கவனிக்கலை. ஒயன் வாட் ஆர் யூ டூயிங்மா? சார் என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? கிளாஸ் கவனிக்கவே இல்லை, அவுட் ஆஃப் மைண்டில் உட்காந்துட்ருக்க. என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன பார்த்துட்ருக்க? இல்லை சார், அது வந்து மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா தான். டிஸ்டர்பாக இருக்கா? ஏம்மா ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்லை சார், அது வந்து அது நைட்டு இல்லை நைட்டு வீட்டுக்கு போகிறது பற்றி யோசிச்சுட்ருக்கேன். ஏன் வீட்டில் என்ன வச்சுருக்க? அப்படியெல்லாம் இல்லை சார், அது வந்து அது 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 அம்மா நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னாங்க, அதான் அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே ஜேகே பக்கம் திரும்பி, டேய் நான் ஒன்றுங்கிட்ட சொல்லவா? நான் மச்சான், அது ஒயன் இருக்கால ஒயன். ஆமாம் ஒயன். என்ன அங்கே சவுண்டு? எப்போ பாரு நொச்சேன்னு பேசிகிட்டு இருக்கிறது, யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்கேருந்து கத்திட்டு இருக்க. யாருமே ஆன்சர் பண்ணலை. இப்போ யாருன்னு சொல்லலைன்னா டோட்டல் கிளாஸ்க்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜேகே எந்திரிச்சிட்டு, நான் தான் சார் பேசினேன், இப்போ என்ன எதுக்கு பேசினேன்? இல்லை சார் ஒரு டவுட்டு, அதான் என் மச்சாங்கிட்ட கேட்டேன். ஏன் டவுட்டுன்னா எங்ககிட்டலாம் கேட்க மாட்டீங்களோ? சார் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கக்கூடாது சார். பரவாயில்ல கேளு, என்ன டவுட்டு? இல்லை சார், மேரேஜுன்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லை லவ் பண்ணி அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு டிஸ்கஷன் சார். டிஸ்கஷன் இல்லை சார், டவுட்டு சார், அதான் கேட்டேன் என் மச்சாங்கிட்ட. இதெல்லாம் ஒரு டவுட்டா சார்? நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கத்துறாரு. விஜய்க்கு அப்படியே உட்காந்துட்டு, ஒரு பூமரு, டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, அந்த ஆள் வேற ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லலான்னு வந்தால் கேட்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் உட்காந்துட்டு இருக்கு. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். நாளைக்கு கரெக்டாக எல்லோரும் பண்ணிட்டு வந்துடணும் என்ன? நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் செக் பண்ணுவேன், சரியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க. ஓகே இன்னைக்கு டியூஷன் ஓவர், எல்லாரும் போகலாம். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறீங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டு,
அம்மா கால் பண்ணி வீட்டில் சொல்ல சொன்னாங்க. இப்போ நான் ஃபோன் யாருக்கிட்டேருந்து வாங்குறது? ஃபோன் எதுக்கு? ஜெய் அந்த வழியா தானே போவான். அவன் கூட போயிரு. ஏன் அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா அம்மா அப்பா அம்மா அப்பா எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்பா அம்மா அப்பா. தேவை யாருன்னு கேட்டா சும்மா சொல்லிக்கோ அண்ணன் அப்படின்னு. ஏய் என்னடி நீ? அப்ப அண்ணான்னு சொல்ல மாட்டியா? எப்படி சொல்லுவேன்? அவர் என்ன என் கூடவா பிறந்தாரு? கூட பிறந்தா மட்டும்தான் அண்ணனா? ஏன்? ஏ ஓவரா பண்ணாத. சரி சரி நான் எதுவும் ஓவரா பண்ணல, நீ போ. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. அப்ப சிக்குச்சிக்கு அப்படியே டே பக்கத்துல ஓடுறா. ஏ என்னடி அவ தனியா போறாளாம், கூட போ. ஆ என்னடி கூட போய். ஏய் பரபரம் உன் புத்தி எங்க போகுது பாத்தியா? இதுக்கு தாண்டி முதல்லயே சொன்னேன் ஆளு கூட சேராத சேராதன்னு சொல்லிட்டு. ஏன் எதுக்குடா நீ குறை சொல்ற? இதுக்கெல்லாம் பொறாம. அவ கூட சேர்றதுக்கு நான் உனக்கு ரூட்டு பார்த்து விட்டா நீ உங்களையே திட்டுறியா? ஒழுங்கா போடா. சரி போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் இங்கேருந்து பேக் எடுத்துட்டு கிளம்பிடுது. ஜேகே நம்ம போகலாமா? போகலாண்டி பா அப்படின்னு சொல்லி ஜேகே பைக்கில் சிக்குச்சிக்காவே ஏற்றிட்டு ஜேகே அப்படியே போயிடுது. தனியாக போறியா? ஆமாம், என்னோட வீடு வரைக்கும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே உங்கள் கூட வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே டேவையே பார்த்துட்டு வரீங்க. டே என்னென்னமோ பேசுது, பட் எதுவுமே உங்க காதுல விழல. நீங்கள் டேவையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டே இருக்க. டே ஒரு நிமிஷம் நிற்கிது. அப்போ நீங்கள் உங்கள் வாட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏய் ஆ ஆ ஆ தயாக் ஆ என்ன ஆச்சு? ஏன் நீ உன் வாட்டில் போயிட்டே இருக்கா? இல்லை வீடு வீடு வந்துருச்சு. சாரி சாரி அது ஏதோ ஒன்று திங்க் பண்ணி போயிட்டு இருந்தேன். சாரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓடிடுறீங்க குடு குடு குடுன்னு. ஸோ டைனிங் ஹாலில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபோக் வச்சு பிளேட்டில் இருக்க ஃபுட்டு மேலே அதை அப்படியே குத்தி குத்தி வேற எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அதை பார்த்துட்டு என்ன வாயன்? அப்பா என்ன என்னாச்சு? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லைப்பா அது அது வந்து சும்மா தான் டியூஷனில் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். டியூஷன் விட்டு எனக்கு லேட்டாக தானே வந்தேன். ஏன் அப்பாவுக்கு கால் பண்ணல? இல்லைப்பா கூட ஷிக்குச்சிக்கா இருந்தா அதான் கால் பண்ணினேன். ஷிக்குச்சிக்கா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் சேராத என்ன? ஏன்பா? ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்னமோ ஒன்றுமா அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பழகு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. நீங்களும் ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் போய் தூங்க போகிறீங்க. அப்படியே படுத்தா உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. புரண்டுட்டே இருக்கீங்க பெட்டில். அப்படியே ஒரு சைடு புரண்டு பார்த்தா அவங்களோட ஸ்டடி டேபிளில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அவங்களோட ஸ்டடி டேபிளில் இருக்கிற அதை போய் எடுக்கிறீங்க. பார்த்தா ஒரு க்ரீட்டிங் கார்டு. அதை அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ரெட் ரோஸ் இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு ஹாப்பினஸ், அப்படியே லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல். ஓகேடா இதோட இந்த பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்.